புதுச்சேரி மாநிலங்களவை வேட்பாளரை தேர்வு செய்வதில் முதலமைச்சர் ரங்கசாமி தன்னிச்சையாக செயல்படுவதாக கூறி அரசு கொறடா ராஜினாமா செய்திருப்பது மாநில அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணனின் பதவிக்காலம் அடுத்த மாதம் முடிவடைகிறது. மாநிலங்களவைக்கு புதிய உறுப்பினர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் தேதியும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மாநிலங்களவை வேட்பாளர் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி இதுவரை அறிவிக்காததால் ஆளும் கட்சி எம்எல்ஏக்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். அரசு கொறடா நேரு இன்று திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ராஜினாமா கடிதத்தை அவர் முதலமைச்சர் ரங்கசாமியிடமும் சபாநாயகரின் உதவியாளரிடமும் அளித்துள்ளார். வேட்பாளரை தேர்வு செய்வது தொடர்பாக எம்எல்ஏக்களை ஆலோசிக்காமல் முதலமைச்சர் ரங்கசாமி தன்னிச்சையாக செயல்படுவதாக கூறி அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எம்எல்ஏ மந்திரிங்க உள்பட்ட அவங்க சொன்ன கருத்தை நான் சிஎம் தரப்புலையும் கட்சியுடைய மேலிட பொறுப்பில் இருக்கிறவங்களையும் நான் அணுகக்குள்ள இதை பற்றி அலட்சியப்படுத்தணும் ஒரு நோக்கம் தான் என்னுடைய ராஜினாமா. நேற்று வரைக்கும் அதான் நினச்சின்னு இருந்தோம். சிஎம் கூப்பிடுவாங்க, நம்ம ஒருங்கிணைச்சு நம்ம பேசி சிஎம் சொல்கிற வேட்பாளரை நம்ம முன்மொழியணும் அப்படின்றது இது வரைக்கும் சொல்லலை. ஏன்னா தேர்தல் அறிவிப்பு தொடங்கி ஒரு 5 நாள் ஆயிடுச்சு. நாமினேஷன் தொடங்கி ஒரு வாரம் ஆக போகுது. இது வரைக்கும் எங்களுக்கு தெரியலன்ற வருத்தம் தானே தவிர வேற ஒன்றும் எங்களுக்கு தனிப்பட்ட கருத்து எதுவும் கிடையாது.